லூக்கா 14வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய சீஷனா சீஷியா மாறணும் அப்படின்னா, இந்த உலகத்துல சில சிலுவையை நம்ம சுமந்து தான் ஆகணும். சிலுவைனாலே அது ஒரு பாரம், தாங்க முடியாத ஒரு பாரம் தான். ஆனா அத நம்ம தூக்கி சுமக்கணும். எப்படி சிலுவையை நம்ம தூக்கி சுமக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து வார இந்த காலகட்டங்கள்ல நம்ம அநேக பாடுகள், உபத்திரவங்கள், இன்னும் மனுஷங்களால சில நிந்தனைகள், வேதனைகள், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அசட்டை பண்ணப்படுறது, இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும்னா, தாங்கணும், சுமக்கணும். இதுதான் சிலுவை. நம்முடைய குருவான இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்து வந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில தான் அவர் ஜெயித்தாரு. அப்போ அவரை பின்பற்றுகிற நம்மளும் இப்படிப்பட்ட சில பாடுகள், உபத்திரவங்கள நம்மளும் ஃபேஸ் பண்றதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவருடைய சீஷியா மாற முடியும். அப்படி மாறும்போது தான் ஆண்டவர் கூட இன்னும் அதிகமா நெருங்க முடியும். பாடுகள் மத்தியில தானே நம்ம ஆண்டவர அதிகமா தேடுவோம். அப்போ தானே நம்ம அதிகமா அவர் மீது இன்னும் நாட்டம் கொள்வோம். அப்போ இந்த உலகத்துல வர பாடுகள், நிந்தனைகள், உபத்திரவங்கள பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா, அவருடைய சிஷ்யா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நமக்கு பலன தருவாரு. இந்த பாடுகளை எல்லாவற்றையும் நம்ம தாண்டுவோம். ஆண்டவர் நம்மளையும் ஜெயிக்கிறவங்களா மாற்றுவாரு. அவரை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.